Hi guys, welcome to Thankyou Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல இந்த வீடியோ எதுக்கானது அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க YouTubeல அப்லோட் பண்ணுவீங்க பாத்தீங்களா வீடியோ, அந்த வீடியோ கீழ ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் வரும். அதாவது உங்களோட சேனல் நேமும் உங்களோட சேனலோட லோகோ, அதாவது இந்த மாதிரி எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் பட்டனை வர வைக்கிறது, நம்ம வீடியோல எப்படி சப்ஸ்கிரைபர் பட்டனை வர வைக்கிறது அப்படிங்கற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி green screen ஒரு வீடியோ ஒன்னு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க பிக்சல் ஆப்ல எடிட் பண்ண இந்த இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே உள்ள ஐ பட்டனில் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அந்த இமேஜை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கைன்மாஸ்டர் எடுத்துங்க. உங்கள் கைன்மாஸ்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா மீடியான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற வீடியோவை அதை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி லேயர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி மீடியான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது கீழே வேணுமா, பாட்டமில் வேணுமா, இல்லை அப்பரில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மீண்டும் அதேமாதிரி லேயரில் போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் அந்த இமேஜ் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அந்த இமேஜை இது பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே சென்டராக வைங்க. அதாவது அந்த எடிட் பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த ஒயிட் பாக்ஸுக்குள்ளே சென்டராக உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வரணும், அதாவது கீழிருந்து வரணுமா, மேலிருந்து வரணுமா, இல்லை சைட்லேருந்து வரணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து பாட்டமிலிருந்து மேலே வர மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அதாவது ஸ்டார்டிங் வரப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். நான் சைடு அப்புன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன், அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோவிலேருந்து கீழிருந்து வரும். அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் மறையும் போது எங்கேருந்து மறையணும், மேலேருந்து மறையணும் அப்படிங்கிற மாதிரி நான் டவுன் கொடுத்துருக்கேன். அதாவது மேலேருந்து கீழே வர மாதிரி நான் டவுன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரோமோ கீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எனேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிளை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கு போயிடும். இப்போது நமக்கு அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் எங்கேருந்து வரணும், பாட்டமிலிருந்து வரணுமா, இல்லை அப்பரிலிருந்து வரணுமா, நம்ம எப்படி அந்த ஒயிட் கலர் பாக்ஸுக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷனும் சைடிலிருந்து அப்பிலிருந்து வர மாதிரியும் டவுன்லேருந்து வர மாதிரியும் கொடுத்துக்கணும். எவ்வளோ ஸ்பீட்லேருந்து வரணும், அதாவது பாக்ஸுக்கு வந்து 1.5 கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து 1.3 இல்லை 1.2 கொடுங்க. அப்படின்னா தான் ரெண்டு 1/1 வரக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். பாட்டமிலிருந்து போகிறோம். அந்த பாக்ஸ் வந்து பாட்டமிலிருந்து அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பாட்டமிலிருந்து வரும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, கீழிருந்து மேலே வருது. இப்போ மறையும் போது எப்படி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறையும் போது மேலிருந்து கீழே மறையுது. உங்களுக்கு அது எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் பண்ணுக்கு மியூசிக் கொடுக்கணும். அதாவது அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்து தனியாக சவுண்ட்ஸ் இல்லை. உங்கள்கிட்ட சவுண்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஆடியோவில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டன் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. என்கிட்ட ஆடியோ இல்லாதங்கிறனால என்கிட்ட வீடியோ இருக்குது. அதனால் அந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிக்கிட்டு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய் அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, கீழே தனியாக வந்துருச்சு. இப்போ நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு அந்த ஆடியோவை மட்டும் வச்சுக்க போகிறேன். அந்த ஆடியோ சவுண்டை நான் இப்போ கம்மி பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் கம்மி பண்ணிட்டு இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பெல் சவுண்டு கேட்கும் பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் சவுண்டும் அந்த பெல் சவுண்டும் கேட்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா?
உங்களுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடு இல்லை அதை கட் பண்ணுறது இது எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே பெல் சவுண்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ மீண்டும் அதே மாதிரி பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தாச்சு. அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி கைன்மாஸ்டரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுங்க, ஃபுல் ஹெச்டிலேயே கொடுத்துக்குங்க. இப்போ நமக்கு ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் கேலரியில் போய்ட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயே ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதோட வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு சப்ஸ்கிரைபர் பட்டன் எப்படி வருது, அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை நம்ம லோகோவோட சேனல் நேமோட எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? பெல் பட்டனும் சவுண்டும் கேட்குது. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம இந்த கைன்மாஸ்டரில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்மளோட சேனல் பேரையும் நம்மளோட சேனலோட லோகோவையும் எப்படி இதுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை இதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.